சமன் நாங்கள் இந்த 12 போய் அங்கால கழிப்படும். ஆகவே 3x பெருமானம் என்று பார்த்தீர்கள் 3x சமன் 12 அங்காளவை கழிவட்டால் 60. 12 அங்காளவை கழிவட்டால் 60. அப்ப x பெருமானம் என்னென்று பார்த்தால் 60 என்ன செய்யணும் நாங்கள் உண்டால பிரிக்கணும். 3x தான் 60. அப்ப ஒரு x பெருமானங்கான நாங்க என்ன செய்யணும் 60 3ஆல பிரிக்கணும். அப்ப x பெருமானம் எவ்வளவு 20. x கண்டபடியால் நாங்கள் அந்த 6 இலக்கங்களையும் படுபடன்னு கண்டுபிடிக்கலாம். ஆனால் அவர் கேட்டது மிகச்சிறிய உறுப்பு. அப்ப இங்க மிகச்சிறிய உறுப்புன்றது என்ன? இங்க மிகச்சிறிய உறுப்புன்றது என்ன? x தானே. ஆகவே அவர் கேட்டதுக்குரிய விடை 20. மிகச்சிறிய உறுப்பு எதுன்னு கேட்டீங்கன்னா 20. சரிதானே? நோட் பண்றாங்க, நோட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது கேள்வி பார்ப்போம். பக்கத்துல பாருங்க, ரெண்டாவது கேள்வி நாங்க பார்ப்போம். ரெண்டாவது கேள்வி என்ன சொல்லப்படுதுன்னா 1/6 ஆனது 1/3 எத்தனை சதவீதம்? அப்படிங்க கவனிங்க. 2 ஆனது 10 எத்தனை சதவீதம் என்று கேட்டால் 2 ஆனது 10 எத்தனை சதவீதம் என்று கேட்டால் நான் 2 10ஆல பிரிச்சு 100ஆல பெருக்கணும். 2 ஆனது 10 எத்தனை சதவீதம் என்று கேட்டால் நான் 2 10ஆல பிரிச்சு 100ஆல பெருக்கும். இதான் நடைமுறை, இதான் மெத்தட். அப்ப அவர் இங்க கேட்டது என்னன்னு பாத்தீங்கன்னு கேட்டால் 1/6 ஆனது 1/3 எத்தனை சதவீதம்? அப்ப 1/6 நான் பிரிக்கோணும் 1/3. அப்ப பிரித்தல் 1/3. இவற்ற விடைய நான் பெருக்கோணும் 100ஆல. சதவீதம் 1/6 எத்தனை சதவீதம் என்றால் முதல்ல 1/6 பிரிக்கணும்னா 1/3ஆல சதவீதமாக்கணும் என்றா பெருக்கணும். நாங்கள் ஒரு பின்னத்தை, ஒரு தசமத்தை அல்லது ஒரு இலக்கத்தை சதவீதமாக்கணும் என்றால் 100ஆல பெருக்கணும். இந்த பிரித்தலை செய்ய போறேன்னு பாருங்க. 1/6 1/6 இவர் என்ன செய்ய போறார்? பெருக்கம் 3/1 என்று தலைகீழா மாறும். பின்னங்களை நாங்கள் நேரடியா பிரிக்கிறாது, பெருக்கலாம் அதுதானே பிரிப்போம். ஆகவே 3/1 தர 100. எண்ணி பாருங்க சுருக்கல 3 3 3 2 6. அப்ப இங்க 2 பிறக்கும். அப்ப இனி இந்த 2ஐயும் 100ஐயும் நாங்க சுருக்கினோம் வேண்டாம் 50%. அதன் விடைன்னு பாத்தீங்க என்றால் என்னடா குழந்தைகள் 50%. சரிதானே? நோட் பண்ணுவோம். அடுத்த கேள்வி போவோம். மூன்றாவது கேள்வி பார்ப்போம். சக ஒன்றிட 2023 அடுக்கு
சக சய ஒன்றிட 2023 அடுக்கு சக ஒன்றிட 2021 அடுக்கு. இப்ப இங்க பாருங்கடா படிகள். இப்ப நாங்கள் இவற்ற பெருமானம் காணக்குள்ள ஒன்றின்ற எத்தனையாம் அடுக்கும் ஒன்றுதான். அதுங்களுக்கு தெரியும். ஒன்றின்ற எத்தனையாம் அடுக்கும் ஒன்றுதான். அப்ப நீரொண்டில 2023 அடுக்கு. நீரொண்டில 2023 அடுக்கு. சக மறை ஒன்றில 2022 அடுக்கு. 2022 அடுக்கு. இதுல அப்படியே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இவற்ற பெருமானம் நேரொண்டு, இவற்ற பெருமானம் மறையொன்றின் 2022. அப்ப நேரொன்றின் எத்தனையாம் அடுக்கும் நேரொண்டுதான். அதுல எங்களுக்கு குழப்பம் இல்லை. மறையொன்றின் இரட்டை எண்ணாம் அடுக்கு வந்தால் அவற்றை விடை நேர். மறை ஒன்றிட ஒற்றை எண்ணாம் அடுக்கு வந்தால் அவற்றை விடை என்ன சொல்லுங்க பாப்பா? நேர். அப்ப ஒரு மறை பெருமானத்தின் ஒற்றை எண்ணாம் அடுக்கு வந்தால் அவற்றிட விடை மறையா இருக்கும். மறை ஒன்றின் இரட்டை எண்ணாம் அடுக்கு வந்தால் அவற்றை விட நீராக இருக்கும். அப்ப இங்க மறை எல்லாமே இரட்டை எண் அடுக்கு வரப்போகுது. மறை எல்லாமே என்ன வரப்போகுது? இரட்டை எண் அடுக்கு வரப்போகுது. அதே மாதிரி நீரொண்டுக்கு எல்லாமே ஒற்றை எண் அடுக்கு வரப்போகுது. நீரொண்டுக்கு எல்லாமே ஒற்றை எண் அடுக்கு வரப்போகுது. அப்ப நாங்க இந்த விடையை பார்த்தோம் என்று சொன்னால் இவரும் ஒன்றுதான், அடுத்த பெருமானமும் ஒன்றுதான். மறையொண்டு இல்லை, நேரொண்டு. அடுத்தது நேரொண்டிட ஒற்றை எண்ணாம் அடுக்கு, அது நேரொண்டுதான். அடுத்தது இரட்டை எண்ணிட இரட்டை எண்ணாம் அடுக்கு, அதுவும் நேரொண்டுதான். அப்ப இப்படியே ஒன்றின் ஓராம் அடுக்கு வரைக்கும் பெருமானம் என்னவா வர போறார்? ஒன்று 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 என்று வந்து கொண்டிருக்க போறார். என்னென்று வர போறார்? ஒன்று 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 என்று வந்து கொண்டிருக்க போறார். அப்ப இப்படி நாங்கள் பார்க்கக்குள்ள 2023 வரைக்கும் 2023 ஒன்று வரும். அப்ப 2023. ஆனால் அது போய் எங்க முடியுது என்று பாருங்க. மறையொன்றின் பூச்சியமாம் அடுக்குல முடியும். அப்ப மறையொன்றின் பூச்சியாம் அடுக்கின்ற பெருமானம் உண்டு. அப்ப கூட்டினம் என்றால் 2024. அப்ப நீங்க 2023 எல்லாரும் போட்டிருக்கிறீங்க. மறையொன்று போட்டிருக்கிறீங்க, நேரொன்று போட்டிருக்கிறீங்க. அப்ப இங்க விடை 2024. சரியா? ரைட். ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. 4வது, பரீட்சை மண்டபம் ஒன்றில் 425 தொடக்கம் 899 வரையான இலக்கங்கள் இடப்பட்ட மேசைகள். 3வது கணக்கு விலங்கல். ரைட். சரி, 3வது கணக்கு பார்ப்போம். இங்க பாருங்க, எங்களுக்கு ஒன்றிட மறையொன்றிட பூச்சியமாம் அடுக்கு. முதலாவது மறையொன்றிட பூச்சியமாம் அடுக்கு. அடுத்தது விரப்புறார் நீர் ஒன்றிட ஊராம் அடுக்கு. அடுத்தது விரப்புறார் மறையொன்றிட 2ஆம் அடுக்கு. அடுத்தது விரப்புறார் நீரொண்டிட 3ஆம் அடுக்கு. அடுத்தது மறையொன்றிட 4ஆம் அடுக்கு. இப்படியே போகும்.
இப்படி எங்க மட்டும் போகுது? நீரொண்டில 2023 அடுக்கு வரை போகுது. நீரொண்டில 2023 அடுக்கு வரை போனா இதுல எத்தனை இலக்கங்கள் இருக்கும், எத்தனை சுட்டிகள் இருக்கும்? இது சுட்டிகள் என்று சொல்லுவோம். எத்தனை சுட்டிகள் இருக்கும் என்று பார்த்தீங்கன்னா 2024 சுட்டிகள் இருக்கும். அப்ப இதுல முதலாம் அடுக்குல தொடங்கினால்தான் 2023 வரைக்கும் 2023 இலக்கம் இருக்கும், சுட்டி இருக்கும். ஆனா இங்க 2024 இலக்கம் இருக்கும். என்னன்னா 0 தொடங்குற வழியா. இப்ப பெருமானங்களுக்கு போவனால இவற்ற பெருமானம் ஒன்றுதான். ஏன்னா மறை ஒன்றில எத்தனையாம் அடுக்கு, இரட்டை எண்ணாம் அடுக்கு என்றால் அவர் ஒன்று. அப்ப இதுல மறையொன்றின் பெருமானங்கள், மறையொன்று வார சுட்டிகளின் பெருமானங்கள் என்று பாத்தீங்கன்னா நேரொன்றுதான் பெறப்போற. ஏன் மறையொன்றின் அடுக்குகள் எல்லாமே இரட்டை எண்ணிலான் வந்து கொண்டிருக்க போகுது. அடுத்தது 6ஆம் அடுக்கு, அடுத்தது 8ஆம் அடுக்கு. அப்ப மறை பெருமானத்துக்கு இரட்டை எண்ணாம் அடுக்கு வந்தால் அவற்றை விட நேர் பெருமானம் அது நேரொன்று. அடுத்தது நேரெண்களுக்கு ஒற்றையன், அது ஒற்றையன் வந்தான இரட்டையன் வந்தான நேரொன்றின் அடுக்கு ஒன்று ஒன்றுதான். அப்ப இப்படி எத்தனை ஒன்று வரப்போகுது? 2024 ஒன்று வரப்போகுது. ஆகவே அவற்றை கூட்டுத்தொகையை பார்த்தீங்கன்னா 2024 இருக்கு. விளங்கிட்டா? விளங்கிட்டாடா? ஓ Right. சரி. இப்ப அடுத்த கேள்வி, 4ஆவது கேள்விக்கு போவோம். பரீட்சை மண்டபம் ஒன்றில் 425 தொடக்கம் 899 வரையான இலக்கங்கள் விடப்பட்டிருந்தன. 485 தொடக்கம் 501 வரையுள்ள மாணவர்கள் பரீட்சைக்கு தோற்றவில்லையா? பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களின் எண்ணிக்கை. அப்ப முதல் எத்தனை பேருக்கு அங்க வாங்கு அடுக்கப்பட்டிருக்கிறது பார்ப்போம். அது என்ன செய்வான்? 899 இருந்து அரை கழிப்பான். 899 இருந்து 425 கழிப்பான். கழிச்சால் எங்களுக்கு பாருங்கடா, இஞ்சால 4, இஞ்சால 7, இஞ்சால 4. ஒன்றை கூட்டோம். அப்ப எங்களுக்கு அங்க மொத்தமா பாத்தீங்கடா பிள்ளைகள் 475 பேருக்கு மேச போட்டு கிடக்கு. எக்ஸாம்ல 475 பேர் கலந்து கொள்ளுவினம் ரெண்டு மேச போட்டு கிடக்கு. இப்ப அங்க எத்தனை பேர் கலந்து கொள்ளேன்றத பார்ப்போம். 485 இருந்து 501 வரை. அப்ப நான் 501 இருந்து 485 கழிப்போம். 485 கழிப்போம். கழிச்சா பாருங்க, இங்க கடன் எடுத்தா 11 5 போனா 6, இங்க 9 கிடக்கு, 9 8 போனா 1. அப்ப எத்தனை பேர் கலந்து கொள்ளல? 16 பேர் கலந்து கொள்ளல. அப்ப இந்த 16 பேர் இதுல இருந்து கழிப்போம். என்ன? ஏன் நாங்கள் மொத்தம் போட்டது 475. அதுல 16 பேர் என்ன செய்யல? கலந்து கொள்ளவில்லை. ஆகவே எத்தனை பேர் கலந்து கொண்டவை என்று காண என்ன செய்வோம்? கழிப்போம். கடன் எடுத்தா 15, 19, 15 6 போனால் 9, 6 பிள்ளைகள், 6 1 போனா 5, 3க்கு 4. 459 மாணவர்கள் பரீட்சைக்கு கலந்து கொண்டிருந்தனர். சரியாடா? ஆகவே விடை 459. நோட் பண்ணுங்க, நோட் பண்றார்கள்.
செய்த கேள்வியில் எடுத்து நீங்க ஸ்கூலுக்கு புத்தகத்தை கொண்டு போய் டைம் இருக்கிற நேரம் செய்த கேள்வியை திருப்பி திருப்பி செய்து பார்க்கும். அப்பதான் உங்களுக்கு ஐக்கு வரும், இல்லது வராது. என்னன்னா எங்களுக்கு சாதாரணமான பாடமே நாங்கள் பிராக்டிஸ் இல்லாட்டி வராது. அப்ப இது ஐக்கு வந்தபடியால் கொஞ்சம் கூட மினக்கெடத்தான் போகுது. ஸ்கூல் டைம்ல ஃப்ரீ டைம்ல புத்தகத்தை கொண்டு போய் ஒரு நாளைக்கு 5 கணக்கு 2 கணக்கு செய்து பார்ப்போம். பிராக்டிஸ்ல இருந்தால் வந்துடும். அது இல்லாட்டி மறந்து போடுவீங்க. மறக்கிறது இயல்பு தானே, அப்ப மறந்து போடுவீங்க. சரியா? தாய். அடுத்தது உங்களுக்கு 5வது கேள்வி பாருங்க. 2 தர 3 கழித்தல் மறை ஒன்றின் முழுவதின் வர்க்கம். அப்ப இது முதல் பிராக்கெட்டுக்குள்ளதான் நாங்க செய்ய வேணும். அதுலயும் பெருக்கல் செய்ய வேணும் முதலாவது. அப்ப பாத்தீங்க என்றால் 3 6 கழித்தல் பிராக்கெட் மறை ஒன்று முழுவதற்கும் வர்க்கம் 6 பிள்ளைகள் 6. ரைட், ஓகே. இங்க பாருங்கடா பிள்ளைகள், அந்த கணக்கு 5வது 2 தர 4 சய மறை ஒன்றிட முழுவதின் வர்க்கம். முதல் நீங்க என்ன செய்யணும் என்று பாத்தீங்கன்னா பெருக்கல் செய்யும். 4 8 மறையும் பெருக்கினால் நேர் ஒன்றடா. இந்த மறை எப்படி மாறும், நேர் ஒன்று மாறும். இப்ப கவனிங்க, மறை 5 என்றால் இதுல 3. சரி சரி. சரி, 3 கழித்தல் மறை ஒன்று முழுவதின் வர்க்கம். அப்ப இதுல பாருங்கூடா 3 6 பெருக்கெல்லாம் முதல் செய்யும். 3 6 கழித்தல் மறை ஒன்று முழுவதுக்கும் வர்க்கமா. இதுல கவனிங்கோ, ஒரு மறை 5 வந்தால் இவரை சுருக்கும் கொண்டு கேட்டால் விடை நீரஞ்சு. என்னண்டாடா பிள்ளைகள், இந்த மறையும் என்ன செய்யும்னா பெருக்கப்படும். பிராக்கெட் இருக்குல்ல, பெருக்கப்படும். அப்ப மறையும் பெருக்கப்பட்டு அது சரி. எங்களோட நெட்வொர்க்குகளை பற்றி தெரியும் தானே, என்ன பிள்ளைகள் உங்களுக்கு. ஸோ அது நீங்க பழக்கப்பட்டிருப்பீங்க தானே. சரி, அப்ப 3 6 மறை ஒன்றிட வர்க்கம் எல்லாம். அப்ப என்னண்டு இது மாற போகுது, 6 இந்த மறையும் பெருக்கப்பட்டு நேர் ஒன்று மாறும். முழுவதற்கும் வர்க்கம் போடும். என்ன போடணும், முழுவதுக்கும் என்ன போடுவோம், வர்க்கம்.
6 மூன்றும் 7 ஏழிட வர்க்கம் என்றால் 7 என்னென்று வர போறார் 49. 7 என்னென்று வர போறார் 49 என்று வர போறார். அவற்றை பெருமானம் பார்த்தீங்கன்றால் 49. சரியா? ரைட். அடுத்த கேள்வி பாருங்க. எக்ஸிங்கிள் y சமன் எக்ஸிங்கிள் y சமன் 2 3ற்கு. அப்ப 2 3ற்கு என்றால் அவரை நான் பின்னமா எழுதலாமடா பிள்ளைகள். 2 கீழ் 3. கவனி, இது விகிதம். இந்த விகிதத்தை எப்படி பின்னமா எழுதலாம் என்றால் 2 கீழ் 3 எழுதலாம். முன்னுக்கு இருக்கிற இலக்கத்தின் கீழ் பின்னுக்கு இருக்கிற இலக்கம். 2 3ற்கு சமன் 2 கீழ் 3. இப்ப என்ன செய்யலாம் என்றால் எக்ஸ் இருக்கிற இடத்துல 2ஐயும் y இருக்கிற இடத்துல 3ஐயும் பிரதியீடு செய்யலாம். எக்ஸ் இருக்கிற இடத்துல 2ஐயும் y இருக்கிற இடத்துல 3ஐயும் பிரதியீடு செய்யலாம். அப்ப எக்ஸுக்கு பதிலா 2, yக்கு பதிலா 3. அப்ப கீழே பாத்தீங்கன்றால் எக்ஸும் yயும் கூட்டம். அப்ப 2 சக 3. அப்ப 2ல இருந்து 3 கழிச்சா விட சொல்லுங்க. அவன் 2ல இருந்து 3 கழிச்சா என்ன? 6. 2ல இருந்து 3 கழிச்சா என்ன? மறையொண்டு. 2ல இருந்து 3 கழிச்சால் மறையொண்டு. கீழே 2 3 5. அப்ப விடை என்று பாத்தீங்கன்றா அப்படியே மறையொண்டின் கீழ் 5. அதான் அவருக்கு பெருமானம். சரிதானே? நோட் பண்ணுங்க. அடுத்த கேள்வி போமா. அடுத்த கேள்விக்கு. இப்ப பாருங்க, அடுத்தது 8 எண்ணாம் அடுக்கு சக 2 எண்ணாம் அடுக்கின்ற பெருமானம் காணட்டா. இப்ப என்ன செய்வீங்க? எண்ணுக்கு பதிலாக கொண்டு பிரதியீடு செய்ய. எண்ணுக்கு பதிலாக 4 பிரதியீடு செய்ய. அப்ப 8 4ஆம் அடுக்கு சக 2 4ஆம் அடுக்கு சக 2 4ஆம் அடுக்கு. 8 4ஆம் அடுக்கின்ற பெருமானம் என்றா என்ன செய்வோம்? நாங்கள் 8 4 தினம் பெருக்கிற எண்ணாங்க 32 என்று எழுதுறேன். 8 தர 8 தர 8 தர 8. இதுதான் 8 4ஆம் அடுக்கு. சக 2 4ஆம் அடுக்கு என்றால் 2 4 தினம் பெருக்கிற. அது எங்களுக்கு தெரியும். 2 4 4 8 2 4 4 8 2 16. 2 என்ன? 16. இப்ப எங்களுக்கு அதின் பெருமானம் தெரியும் என்றபடியால் 16 என்று நாங்கள் அவற்றை பெருமானத்தை போடலாம். நேரடியா போடலாம்.
ஆனால் 8ന്റെ 4ஆம் அடுக்கின்ற பெருமானத்தை கண்டுபிடிக்கும். 8 8ஆல பெருக்கினால் 64. அதை 8ஆல பெருக்கினா 512. அதை 8ஆல பெருக்கினால் 4096. அப்ப 4096. அதோட 16 கூட்டட்டாம். அப்ப 16 கூட்டினால் எங்களுக்கு என்ன வர போறார்? 4096ஓட நாங்க 16 கூட்டிட்டால் 4112 என்பது எங்களுக்குரிய விடையாக அமையும். எங்களுக்குரிய விடையாக அமையும். சரிதானே? நோட் பண்ணுவோம். செய்முறையோட நோட் பண்ணுவோம். அடுத்த கேள்வி போகலாம். அடுத்த கேள்வி என்னவாம்? பெருமானம் காணண்டா. 8வது கேள்வி பெருமானம் காணல். அப்ப அது எங்களுக்கு சுருக்கல் தெரிய வேணும். 88/132 தர 144/16. இங்க பாருங்க, குறுக்க குறுக்க சுருக்கக்கூடிய மாதிரி இருக்கு. இங்க பாருங்க, பன்னீர் 11, பன்னீர் 12, 11 8, எண் 2, 2ஐயும் 12ஐயும் வெட்டினால் 6. கடைசி விடை என்று பார்த்தீங்கன்னா திருப்பி கவனிங்க, 132ஐயும் 144ஐயும் வெட்டலாம். 132ஐயும் 144ஐயும் வெட்டலாம். எப்படி வெட்டலாம்? 12ஆல வெட்டலாம். பன்னீர் 11, பன்னீர் 12. இந்த 11ஆல 88